ஆகாதே நீ இல்லாமல் ஆகாதே உன் மீது நான் வைத்த காதல் தான். நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ. இந்த ஸ்டேட்டஸ் வீடியோ வந்துட்டு நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையானது வந்துட்டு ஒரு காயின் மாஸ்டர் அப்ளிகேஷன். இந்த காயின் மாஸ்டர் அப்ளிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஓகே நண்பா, இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த கிரியேட் நியூ கொடுங்க. கொடுத்துட்டு 9.16 கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அப்போ வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு ஒரு இமேஜ் ஆக்சஸ் வந்துட்டு எடுங்க. நான் வந்துட்டு பிளாக் கலர் எடுக்கிறேன். இந்த பிளாக் கலர் எடுத்துகிட்டு இதோட டைம் லைனை வந்துட்டு நீங்கள் ஒரு 30 செகண்ட் வைங்க. நான் வந்துட்டு ஒரு 29 செகண்ட் வைக்கிறேன். இந்த 29 செகண்ட் வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் வருங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ நீங்கள் எந்த ஃபோட்டோனாலும் வச்சுடுங்க. உங்கள் ஃபோட்டோ வைக்கலாம், இல்லை வேறு சினிமா ஆக்டர் ஃபோட்டோ வைக்கலாம், எந்த ஃபோட்டோனாலும் வைக்கலாம். லேயரில் கிளிக் பண்ணிட்டு மீடியாவில் வாங்க. மீடியாவில் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த ஃபோட்டோஸ் எடுத்துருக்கிறேன். இந்த ஃபோட்டோஸ் என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த ஸ்கிளிப் ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கிட்டு பேக் வந்துடுங்க. இதோட டைம் லைனையும் வந்துட்டு நீங்கள் அந்த மேலே இருக்கிற பிளாக் அந்த அளவுக்கு நீங்கள் இதையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸ்டார்டிங்கில் வாங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்த ஃபோட்டோஸ் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு இந்த மூணாவது ஆப்ஷன் செச்சுரேஷன் வந்துட்டு நீங்கள் மைனஸ் பண்ணிடுங்க. மேலே வந்துட்டு இந்த பிரைட்னஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு 15 பாயிண்ட் வந்துட்டு கம்மி பண்ணிவிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு என்ன பண்ணேன்னா லேயரில் கிளிக் பண்ணிட்டு மீடியாவில் வாங்க. மீடியாவில் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த டெம்ப்ளேட் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. இதோடைய ஆடியோ வந்துட்டு நீங்கள் மினிமைஸ் பண்ணிடுங்க. மினிமைஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ஸ்கிளிப் ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு என்ன பண்ணணுன்னா இப்போ வந்துட்டு நீங்கள் இதோட வந்துட்டு இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ட்ரோல் பண்ணி வருங்க. இதில் வந்துட்டு குரோமோக்கிங்கிற ஆப்ஷன் கிடைக்கும். இந்த குரோமோக்கி ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ப்ளூ கலரை தான் ரிமூவ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த இதில் வந்துட்டு இந்த ப்ளூ கலர் வந்துட்டு செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இப்போ வந்துட்டு இந்த குரோமோக்கியில் வந்துட்டு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா எப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. நான் வந்துட்டு 50:28 இருக்குது, அது ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நீங்கள் இதை என்ன பண்ணணுன்னா இப்போ வந்துட்டு இதை நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி சேவ் கொடுத்தோன்னா இந்த மாதிரி சேவ் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பார்த்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்துட்டு டவுன்லோட் ஆகும். இந்த மாதிரி வந்துட்டு சேவ் ஆகும். சேவிங் ஆகி முடிஞ்சோடனே உங்கள் கேலரியில் தான் இருக்கும் இந்த ஆப்ஷன் வந்துட்டு. இது வந்துட்டு இன்னொரு 10 செகண்ட் ஓடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு இது முடிய போகுது. இது முடிஞ்ச உடனே அடுத்த ஆப்ஷன் வந்துட்டு எப்படின்னா இப்போ பாருங்கள், இதை வந்துட்டு பேக் வந்துடுங்க. இந்த பேக் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த டெம்ப்ளேட்டரை வந்துட்டு நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க. இந்த டெம்ப்ளேட் டெலீட் பண்ணிட்டு இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணுன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு இதை வந்துட்டு நீங்கள் சேச்சுரேஷன் வந்துட்டு கூட்டி கொடுங்க. இதை வந்துட்டு நீங்கள் 0ல் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சம் கூட்டி விடுங்க. இதுவும் வந்துட்டு கொஞ்சம் கலர் வேணும்னா கொஞ்சம் கூட்டி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு என்ன பண்ணணும்னா லேயரில் கிளிக் பண்ணிட்டு மீடியாவில் வாங்க. இப்போ வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்த அந்த ஆப்ஷன் எடுங்க. இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணுன்னா இப்போ இதோட வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்கிளிப் ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போ நம்ம கொண்டு வந்த அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த குரோமோக்கிங்கிற ஆப்ஷனில் வாருங்க. இந்த குரோமோக்கி ஆப்ஷனில் வந்துட்டு இதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா எனேபிள் கொடுத்துருங்க. எனேபிள் கொடுத்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா இதுக்கு வந்துட்டு ஒரு பார்டர் இருக்குது. இந்த பார்டர் கொடுப்போம். இந்த பார்டர் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த டெம்ப்ளேட்டுங்கிற அந்த ஒரு இதை கொடுப்போம். இந்த ஒரு ஒயிட் கலர் இதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதோட ஆடியோ வந்துட்டு நீங்கள் மினிமைஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நீங்கள் அந்த ஸ்கிளிப் ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நீங்கள் பிளண்டிங் ஆப்ஷனில் வந்துட்டு இந்த ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இதோட டைம் லைன் எவ்வளோ அளவு இருக்குது பாருங்கள். ஓகே, கூடுதல் இருந்ததுன்னா விட்டுருங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா லேயரில் கிளிக் பண்ணிட்டு மீடியாவில் வாங்க. மீடியாவில் வந்துட்டு இதோட ஒயிட் பார்டர் வந்துட்டு ஒரு இது இருக்குது. இதுவும் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. இதுவும் வந்துட்டு அந்த ஸ்கிளிப் ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிட்டு கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த பிளண்டிங் ஆப்ஷனில் வந்துட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இப்போ இதோட கீழே வந்துட்டு இதோட டைம் லைனை வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாதிரி தான் இருக்குன்னு பாருங்கள்.
இப்போ என்னென்னா நம்ம வந்துட்டு ஆடியோ கொடுக்கணும். லேயரில் கிளிக் பண்ணிட்டு மீடியாவில் வாங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கஷனில் இந்த வீடியோ வந்துட்டு ஆடியோ தான் கொடுத்துருக்குறேன். இதுவும் நான் டிஸ்கஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. இதை வந்துட்டு என்ன பண்ணணுன்னா இப்போ வந்துட்டு நீங்கள் இதில் வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா ஆடியோ கொடுங்க. எக்ஸ்ட்ரா ஆடியோ கொடுத்துட்டு இந்த வீடியோவை வந்துட்டு நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணோன்னா இதை சேவ் த வீடியோ கொடுத்துருங்க. சேவ் த வீடியோ கொடுத்தோன்னா உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வேணுமோ அந்த குவாலிட்டியில் கொடுத்துருங்க. நான் வந்துட்டு ஃபுல் ஹெச்டியில் வச்சுருக்கேன், ஃப்ரேம் ரேட் 30 வச்சுருக்கேன், இது ஹையில் வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு சேவ் த வீடியோ கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் வீடியோ சேவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடும். இப்போ வந்துட்டு முடிஞ்சிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே பாய், தேங்க்யூ.